எங்கடி போய் தொலைஞ்ச? சரண்யா இல்ல சரண்யா சரண்யா ஏன் ஏழை முடி தெரியுதா? எங்க போயிட்டா அவ? அவ இளங்கோவோட ஆசிரியர் போயிருக்குதா? அவளுக்கு என்ன நோக்காடு? ஏன் இப்படி பேசுற? இல்ல அந்த புள்ளைய பார்த்தா உனக்கு எப்படித்தான் இருக்குது? எப்ப பார்த்தாலும் எதிரி பாக்குற மாதிரியே பேசிட்டு இருக்கிறிய, என்ன விஷயம்? ஆமா, அவ எனக்கு எதிரிதான். அவளை எப்ப தொலைச்சு தலை முழுகிறனோ அப்பதான் எனக்கு நிம்மதி. அவ வீட்டுக்கு வந்த விருந்தாளி இல்ல, இந்த வீட்டு மருமக. என்ன நீ நினைச்ச மாதிரி வெளில போக சொல்ல முடியாது, அத முதல்ல புரிஞ்சுக்கோ. இங்க பாருங்க, சீக்கிரமா இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு கொடுக்க முடியாதவ இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கவே விட மாட்டேன். அவளால வாரிசு குடிக்க முடியாதுன்னு நீ எப்படி முடிவு பண்ற? நீ என்ன கடவுளா? ஆமா ஆமா, நீங்க என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? இந்த பாருங்க, ஏன் பேச்சுக்கு மறு பேச்சு பேசாதவங்க இன்னைக்கு மருமக சொல்லி கொடுத்தா இந்த ஆட்ட முறைகளா? அது எங்கிட்ட வேலையாகாது. உங்ககிட்ட ஏட்டிக்கு பூட்டி பேசணுங்கிறது என் நோக்கம் இல்ல. ஏன்னா இந்த ஜென்மத்துல நம்ம பிள்ளைங்களுக்கு இதுதான் வாழ்க்கை அமைஞ்சிருக்குது. இதை ஏத்துக்கிட்டு வாழ்ந்தா சந்தோஷம். அதான் என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றேன். ஆமா, ஏத்துக்க முடியாதுன்னா நீ என்ன பண்றதா உத்தேசம்? இன்னும் 7 நாள்ல அவ கழுத்துல இருக்கிற தாலியை புடிங்கிட்டு என் பையனே அவ கழுத்தை புடிச்சு வெளியில தள்ள வைக்கிறேன். பார், என் அக்கா சம்பந்தி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு 2வது பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவன் ஒரு குடிகாரனா. அதனால அவனை ஒரு வாரத்துக்கு முன்னாடி டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. பொண்ணு பாக்கிறதுக்கு வெள்ளக்காரி கணக்கா சூப்பரா இருப்பா, கோடி கணக்கில் சொத்து. அவளைதான் என் பையனுக்கு கட்டி வைக்க போறேன். ஏற்கனவே நீ எல்லாம் முடிவு பண்ணிட்டு தான் பேச்ச ஆரம்பிச்சிருக்க, அப்படித்தானே? அது மட்டும் இல்ல, என் மகளும் அவனை தலைமுறையிட்டு கூட சீக்கிரம் நம்ம வீட்டுக்கே வரப்போறான். இங்க பார் சாந்தி, நீ நினைக்கிறதோ நான் நினைக்கிறதோ எதுவுமே நடக்காது. அந்த ஆண்டவன் இருக்கான், அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் நடக்கும். இந்த வீட்டுல நான் தான் கடவுள். நான் என்ன நினைக்கிறனோ அது மட்டும்தான் இந்த வீட்டுல நடக்கணும். இத பாருங்க, இங்க பாருங்க, நம்ம வாரிசு கொடுக்க முடியாதவ இந்த வீட்டுக்கு மருமகளை தேவையே இல்லைங்க. நீ எப்படி முடிவு பண்ற அவளுக்கு வாரிசு கொடுக்க முடியாதுன்னு? ஏங்க, நான் தான் முடிவு பண்ணணும், புரியுதா? ஏண்டா இருட்ட தூக்கி தலையில வச்சுக்கிட்டுதா நீங்க ஆஸ்பத்திரி போங்க? அதுக்கு நேரம் காலமே கிடையாதா? இப்ப என்ன அவசரம் ஆஸ்பத்திரிக்கு போனீங்க? என்ன உடம்புக்கு? முதல்ல இந்த ஸ்வீட் எடுங்க, அப்புறம் நான் சொல்றேன். எதுக்குடா? எடுங்க, நான் சொல்றேன். ஏப்பா, அதாவது கம்பெனில புது ஆர்டர் கிடைச்சிருக்கா? புது ஆர்டர் இல்லப்பா, நம்ம வீட்டுக்கு புது ஆள் வரப்போகுது. ஓ, அண்ணாசாக்கா அண்ணாசாக்கா, சூப்பர்டா. என்ன சொல்ல வர? ஆமாமா, நீ ரொம்ப ஆசைப்பட்டது இன்னும் 9 மாசத்துல ஒரு தம்பியோ பாப்பாவோ வீட்டுக்கு வரப்போகுது. ஆமா, டாக்டர் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ஆடாதீங்க, இப்போ 1 மாசம் தான் நான் இருக்கு. அதுக்குள்ள எதுக்கு இந்த ஆட்டம் போடுறீங்க? மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்துருக்காங்களா? சரி சரி, போய் 2 பேரும் சாப்பிட்டுட்டு மருந்து மாத்திரையும் சாப்பிட்டு படுங்க. மத்தத காலையில பேசிக்கலாம். சரிங்க. ஸ்வீட் சூப்பரா இருக்கு. கடவுள் இருக்காண்டா, உண்மையிலேயே
கடவுள் இருக்கான். சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கு பாரு, நல்லாவே இருக்கு.